அண்மையில் கருணை கொலைக்கு அனுமதிக்கப்பட்ட இளைஞர் ஹரீஷ் ராணாவை போன்று மற்றும் ஒரு இளைஞர் மும்பையில் வசித்து வருவது தெரிய வந்திருக்கு. யார் அவர்? விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஹரீஷ் ராணா என்பவருக்கு அண்மையில் உச்சநீதிமன்றம் கருணை கொலை செய்ய அனுமதி அளித்தது. இது தொடர்பான செய்திகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நாடு முழுக்க, அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக கருணை கொலை செய்ய அனுமதி கொடுக்கப்பட்டது. இதுதான் முதல் முறை அப்படிங்கிறதுனால நாடு முழுக்க இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஹரீஷ் ராணாவுக்கு என்னாச்சுன்னா 2013 கல்லூரி விடுதியின் மாடி, அதாவது 4வது மாடியிலிருந்து கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதை தொடர்ந்து 13 ஆண்டுகளாக அவர் கோமாவில் இருந்தார். உச்சநீதிமன்றத்தில் அவருடைய பெற்றோர் வழக்கு தொடர்ந்தாங்க, கருணை கொலை செய்ய அனுமதி கேட்டாங்க. இதை தொடர்ந்து கடைசியில் அவருக்கு கருணை கொலை செய்ய நீதிமன்றமானது அனுமதி அளித்ததை தொடர்ந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் அதற்கான செயல்முறைகள் தொடங்கியிருக்கு. இதன் தொடர்ச்சியாக தற்போது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஹரீஷ் ராணாவை போல மும்பையில் மற்றும் ஒரு இளைஞர் இருப்பது தெரிய வந்திருக்கு. அதாவது மும்பை போரிவாலி பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்த் தீக்ஷித் அப்படிங்கிற இளைஞர். இவருக்கு வயது 35ங்க. கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2023 இவர் ஒரு விபத்தில் சிக்கினார். அப்போதிலிருந்து இவர் கோமாவில் இருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞரை கருணை கொலை செய்ய உச்சநீதிமன்றம் இப்போ அனுமதி கொடுத்தது நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்படுது இல்லையா? இந்த நிலையில தான் ஹரீஷ் ராணாவை போலவே மும்பையில் ஒருவர் இருப்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவருடைய பெயர் ஆனந்த் தீக்ஷித். இவருக்கு என்ன நடந்ததுன்னா 2023 புதுசாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஒன்று வாங்கியிருக்காருங்க. அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டியில் சந்தோஷமாக அவர் பல்வேறு இடங்களுக்கு போயிருக்கிறாரு. அப்படி புது வண்டியில் சுற்றி பார்க்கும்போது கோரக்பூரில் ஒரு இடத்துல திடீர்னு, அது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே பனிமூட்டமாக இருந்திருக்கு. அப்போ திடீர்னு அவருடைய வாகனம் விபத்தில் சிக்கியது. ஒரு நொடியில் எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது. உயிரையே காப்பாற்ற முடியாத ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனில் தான் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆனாலும் கூட மருத்துவர்கள் போராடி மாத கணக்கில் சிகிச்சை அளித்து கடைசியில் அவருடைய உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடிந்தது. ஆனால் அவர் கோமாவில் படுத்த படுக்கையாக ஆகிவிட்டார். 2 வருடங்களுக்கு மேலே ஆகிவிட்டது. இப்போ பாம்பே ஹாஸ்பிட்டலில் ரெகுலராக அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வராங்க. இந்த 2.5 வருடங்களில் இதுவரைக்கும் 4 கோடி ரூபாய்க்கு மேலே அவருக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க பெற்றோர். தங்களுடைய மகன் எப்படியாவது சுயநினைவு திரும்பி வந்து விடுவார் அப்படின்னு பெற்றோர் ஏக்கத்துடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். சொந்தமாக இருந்த ஒரு நிலத்தை விற்று தான் எல்லா செலவையும் இதுவரைக்கும் பார்த்துருக்கிறாங்க. தவிர பேங்க்ல கடனும் வாங்கி சமாளிச்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த சோதனை ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர்கள் குடியிருந்த வீட்டையும் மாநகராட்சியானது இடித்து தள்ளிவிட்டது. கடைசியில் இப்ப வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க. ஆனந்தை முழு நேரமும் உடனிருந்து கவனித்துக் கொள்வதற்காக ஒரு கேர்டேக்கரையும் நியமிச்சிருக்கிறாங்க. அவருக்கு மாதம் எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 90,000 ரூபாய் சம்பளமா. இது தவிர மருத்துவ உபகரணங்கள், மருந்து, மாத்திரைன்னு மாதம் சுமார் 4 லட்சம் ரூபாய் வரை செலவாவதாக அவருடைய பெற்றோர் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எதிர்பாராத நேரத்தில் இன்னும் ஒரு பேரிடி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இன்சூரன்ஸ் நிராகரிக்கப்பட்டது. அவங்களுடைய பெற்றோர் வார்த்தையில் சொல்லணும்னா, முதல்ல மருத்துவமனை எங்ககிட்ட கட்டணங்கள் அப்படிங்கிற பேரில் கொள்ளையடிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. தினமும் இப்படி வலியும் வேதனையும் இருந்தாலும் கூட மகனுக்காக எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு இருக்கிறோம். இப்போ வாடகை இருக்கக்கூடிய அந்த சின்ன வீட்டில் மகன் படுத்த படுக்கையாக கிடக்க, பக்கத்தில் மகனோட வாட்ச், செல்போன் இதெல்லாம் அப்படியே அவருடைய தாய் வச்சிருக்கிறாங்க. எப்பயாவது அவருக்கு சுயநினைவு திரும்பி தினசரி வாழ்க்கைக்கு திரும்புவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு மூலையில் அதையெல்லாம் தூக்கி போடாமல் பத்திரமா இன்னமும் வச்சிருக்கிறாங்க. இப்போ ஹரீஷ் ராணா விஷயம் வெளிச்சத்திற்கு வந்ததும் நேஷனல் மீடியாவெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆனந்த் வீட்டுக்கும் போய் அவருடைய அப்பா அம்மா கிட்ட பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹரீஷ் ராணா மாதிரி எங்களுடைய மகன் நாங்கள் கருணை கொலை செய்ய விரும்பலை. காரணம், டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்பவே சின்ன வயசு தான், உடல் உறுப்புகள் எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, அந்த ஆக்சிடென்ட்னால மட்டும்தான் இப்படி பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதிசயம் ஏதாவது நடந்து மகனுக்கு என்றாவது ஒரு நாள் சுயநினைவு திரும்பும், அதுவரை காத்திருப்போம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் சட்டம் சார்ந்த மருத்துவத்துறையினுடைய பேராசிரியர் நரேந்திரன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. சார், இப்போ இவங்க கேஸை பொறுத்த வரைக்கும் 2.5 ஆண்டு காலமாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி காத்துக்கிட்டு இருப்பது பலன் தருமா? அவர் மறுபடியும் சுயநினைவு திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி? டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றது சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. சான்சஸ் மொத்தமா ஜீரோன்னு எந்த டாக்டரும் சொல்ல மாட்டோம் சார். எங்களோட ஹோப்பும் பாத்தீங்கன்னா எப்படியாவது அவங்க திருப்பியும் வந்துருவாங்க, அந்த பர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல இருந்து வெளியில வந்துருவாங்க அப்படின்றதுதான். இதை நம்ம சொல்லவே முடியாது சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேஸ் டு கேஸ் வேரியேஷன்ஸ் நிறையவே இருக்கும்.
ஒருத்தருக்கு தலையில எந்த இடத்துல அடிபட்டிருக்கு, அதே மாதிரி ஒருத்தருக்கு எந்த இடத்துல மூளையோட தண்டு பகுதியில் அடிபட்டிருக்கா, இல்ல பெருமூளை பகுதியில் அடிபட்டிருக்கா, சிறுமூளை பகுதியில் அடிபட்டிருக்கா, அவங்களோட வயது, அது வந்து அடிபட்டதுனால வந்துச்சா, இல்லைன்னா ஸ்ட்ரோக் வந்து அவங்களுக்கு ரத்த ஓட்டம் கம்மியானதுனால அந்த பர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் வந்துச்சா, இல்லைன்னா அதாவது மூச்சு முட்டுறதுனால சிலருக்கு புறை ஏறி இருக்கும், அதுல மூச்சு முட்டி இருக்கும், அதனால அவங்களுக்கு பிளட்ல இருக்க ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கும், அதனால அவங்களோட மூளை செயலிழந்து போனதுக்கு காரணமா இருந்துச்சா, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. அதனால ஒருத்தரோட முழு கேஸ் ஹிஸ்டரியை பார்த்து அந்த யார் அந்த அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த டாக்டர் தான் அதை வந்து ஓரளவுக்கு சொல்ல முடியும். இது ஜஸ்ட் வெறும் மெடிக்கல் டெசிஷன் மட்டும் கிடையாது சார், எமோஷனல் அண்ட் எத்திக்கல் டெசிஷன் எல்லாமே. ஆனா பட் சான்சஸ் ஆர் ஜீரோன்னு சொல்ல மாட்டோம், சான்சஸ் ஆர் வெரி லோ, அந்த மாதிரி தான் சொல்லுவோம். இப்ப கருணை கொலை செய்ய அனுமதிக்கப்பட்ட இளைஞர் ஹரிஷ் ராணா வந்து ஏறக்குறைய 13 ஆண்டு காலமாக கோமாவில் இருந்தார். இப்ப ஆனந்தை பொறுத்த வரைக்கும் 2.5 ஆண்டு காலமாக அவர் கோமாவில் இருக்கிறாரு. இப்ப மருத்துவத்துறையில பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மிராக்கள் என்னைக்காவது நடந்திருக்கா? பல ஆண்டு காலம் கோமாவில் இருந்து திடீர்னு அவங்களுக்கு சுயநினைவு திரும்பி இருக்கா? கண்டிப்பா சார், நிறைய நிறைய இதுக்கு மாதிரி நிறைய இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டெரி வேலஸ்னு ஒருத்தர் யூஎஸ்ல கிட்டத்தட்ட 19 வருஷம் கழிச்சு அவங்க வெளியில வந்திருக்காங்க. பட் ஆனா அவருனால ஃபுல்லா ரெக்கவர் ஆக முடியல. அதாவது இதுலயே பாத்தீங்கன்னா மினிமலி கான்சியஸ் ஸ்டேட்னு ஒண்ணு இருக்கு, பெர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னு ஒண்ணு இருக்கு. அதனால மெமரி லாஸ், அவருக்கு பாத்தீங்கன்னா மெமரி லாஸ் ஆண்ட்ரோக்ரைட் அம்னீஷியான்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல வர்றது எதையுமே அவங்களால நினைவு வச்சுக்கவே முடியாது. அந்த மாதிரி டிக்னிட்டி ஆஃப் லைஃப்ன்றத நம்ம பார்த்து ஆகணும். அதே மாதிரி மார்டின் பிஸ்டோரியஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு சவுத் ஆப்பிரிக்கால பிறந்தவர், கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காரு. பட் ஆனா he became so normal that he could, அதாவது அவர் வந்து ஒரு புக்கு கூட எழுதியிருக்காரு, அவரோட கோமா காலங்கள் எப்படி இருந்ததுன்னு ஒரு புக்கே எழுதியிருக்காரு, கோஸ்ட். அதனால இந்த மாதிரி நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது சார். நிறைய கேசஸ் இந்த மாதிரி இருக்கு, ஃபுல்லா ரெக்கவர் ஆகியும் வந்திருக்காங்க, பாதி ரெக்கவர் இல்லைன்னா ரொம்ப முழிச்சு மட்டும் பார்த்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேசஸ் இருக்காங்க. இப்ப அவங்களுடைய குடும்பத்தினர் 2.5 ஆண்டு காலம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு 4 கோடி ரூபாய்க்கு மேல செலவாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி கேசஸ்ல இப்ப இன்சூரன்ஸ் அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆனதா சொல்லப்படுது. இப்ப வாழ்நாள் முழுக்க ஒருத்தர் கோமாவிலே இருக்காருன்னா அவருக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா? சார் இன்சூரன்ஸை பொறுத்தவரையும் அதுல நிறைய நம்ம ஃபுல்லா படிச்சு பார்த்து வாங்கணும் சார். அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு நம்ம பிரீமியம் எவ்வளவு கட்டுறோம், வருஷத்துக்கு இவ்வளவு பிரீமியம் கட்டுவோம், அவங்க வந்து ஒரு கவரேஜ் அமௌண்ட் 10 லட்சம் ரூபாய்னா இத்தனை அமௌண்ட் நம்ம கட்டணும்னு இருக்கும். அதனால 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க கொடுப்பாங்க. அதுக்கு மேல அவங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு தான் சான்சஸ் உண்டு. அதே மாதிரி லாங் டேர்ம் நர்சிங் கேர், ஹோம் கேர் இதெல்லாம் இருக்குதான்னு நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கும் போது அதை படிச்சு பார்த்து வாங்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்டெஃபினைட் ஐசியூ சப்போர்ட்ன்றதெல்லாம் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. பட் சில இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து லிமிட்லெஸ் கவர், அதாவது உங்களோட வாழ்க்கையில நீங்க பிரீமியம் கட்டுற காலத்துல ஒரு டைம் நீங்க வந்து எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு செலவாச்சுன்னா அந்த கம்பெனி கொடுத்துரும் அப்படின்னு ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. அதை நம்ம படிச்சு பார்த்து நமக்கு எது தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்சூரன்ஸ் வாங்கி வச்சுக்கிறது தான் நல்லது இப்ப இருக்கிற காலம். சார் பொதுவாக அண்மை காலமாக மூளைச்சாவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம். இப்போ மூளைச்சாவுக்கும் கோமாவுக்கும் என்ன வித்தியாசம்? சார் கோமான்றது கிட்டத்தட்ட அதாவது இந்த ஒரு கோட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி தான் சார். இது கோமான்றது மெயினா பெருமூளை அண்ட் சிறுமூளையை அஃபெக்ட் பண்றது. மூளைச்சாவுன்றது மூளையோட தண்டு வடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா, மூளையோட தண்டுல பிரச்சனை இருக்கா, பிரெயின் ஸ்டெம்னு சொல்லுவாங்க, அதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களால நார்மலா சுவாசிக்க முடியாது, நார்மலா சாப்பிட முடியாது, அவங்களுக்கு வெண்டிலேட்டர் எடுத்துட்டாலே அவங்க டெத்துன்னு தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு வெண்டிலேட்டர் வச்சிருக்க வரையும் நம்மளால அவங்கள பாத்துக்க முடியும். அவங்கள வந்து அந்த மாதிரி பேஷண்ட்ஸை தான் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் கன்சென்ட்டோட ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பண்ணுவாங்க. இப்போ கோமான்றது பாத்தீங்கன்னா பெருமூளை சிறுமூளையில ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா அதனால வர பிரச்சனைகள். அவங்களால செயற்கையா வெண்டிலேட்டர்னாலதான் அவங்க சுவாசிக்கிறாங்கன்னு எடுத்துக்கவே முடியாது. அவங்களால நார்மலா சுவாசிக்க முடியும், சாப்பிட முடியறதுக்கு கஷ்டமா இருக்கும். அவங்களோட கான்சியஸ்னஸ், அவங்களோட செயல்திறன் தான் கம்மியா இருக்குமே தவிர அவங்களால நார்மலா வாழ முடியும். பட் ஆனா படுத்த படுக்கையா இருப்பாங்க, அவங்களால அவங்களே சுவாசிக்க முடியும். ஆனா மூளை பிரெயின் டெட்னு நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா மூளையோட தண்டு வடத்துல வர பிரச்சனை. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, ஹரிஷ் ராணாவை போல் இல்லாமல் இப்போ மும்பை இளைஞர் ஆனந்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேரண்ட்ஸ் சொல்வது, நாங்கள் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் காத்திருக்கிறோம், ஹரிஷ் ராணாவை போல நாங்கள் வந்து கருணை கொலை வேண்டும் அப்படின்னு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு இப்போதைக்கு கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ரஞ்சித்.
உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.